வெல்கம் டு mshappytrading. வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது tradingview மொபைல் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனில் tradingview ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. tradingviewன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைலை வந்து நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண வாட்டி ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஓப்பன் ஆகும் மொபைல் ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு. இது ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்குது, சார்ட்டு, ஐடியாஸ், நியூஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும், பாட்டமில் இருக்கும். பாட்டமில் வந்து வாட்ச் லிஸ்ட் இருக்குது. சார்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சார்ட் வரும். ஐடியாஸ் கிளிக் பண்ணி ஐடியாஸ், அதாவது உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. அதாவது இந்த சார்ட் பேட்டர்ன் இப்படி இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து டபுள் பாட்டம், டபுள் டாப்பு இருக்குது, ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது, ஓகேங்களா. அது வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஆல்ரெடி ட்ரேடிங்கில் யாராவது வந்து அக்கௌண்ட் இருக்கவங்களாம் போடுவாங்க. அவங்களுடைய ஓன் இது பார்த்திங்களா, ஐடியாஸ் வச்சு போடுவாங்க. அந்த ஐடியாஸ் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். நாமளும் கூட இந்த மாதிரி போடலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தா நியூஸ் இருக்குது. நியூஸில் போனால் நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்டாக்கில் இருந்து ஆள் கொடுத்தீங்கன்னா ஆள் வந்துடும். இல்லை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மட்டும் வந்துடும். கிரிப்டோ பார்க்கணுன்னா கிரிப்டோ, கரன்சி பார்க்கணுன்னா கரன்சி, இந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாகவும் பார்க்கலாம். ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் நியூஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தா மெனு இருக்குது. மெனுவில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வாட்ச் லிஸ்ட் வந்துடுறேன். டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட்டு. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வந்து இப்படி ஆட் பண்ணுறது, வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறதுனா மேலே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், டாப்பில் ரைட் சைடில் சர்ச் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக் ஆட் பண்ணுமோ அந்த ஸ்டாக்கோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா HDFC பேங்க் அப்படின்னு கொடுத்தா அப்புறம் HDFC பேங்க் வந்துடும். பார்த்தீங்கன்னா NSCயில் வந்து NSC இருக்குது, BSC இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் கீழே NSC ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து NSC தான் வேணும், அதனால் NSC கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு. HDFC ஆட் ஆகிடுச்சிங்களா, ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்கள் புதுசாகவும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகே. அதுக்கு வந்து என்ன பண்ணுனாக்கா பாருங்கள், ஆட் லிஸ்ட் இருக்குதுலாம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்துட்டு வாட்ச் லிஸ்ட் நேம் என்ன பேர் வேணும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் வருதுன்னா பாருங்கள், புல்லிஸ்ட்ன்றது இருக்குது. புல்லிஷ் ஸ்டாக் அப்படின்னா புல்லிஷ் ஸ்டாக் கொடுத்துருவோம். அதாவது அப் ட்ரெண்ட் ரெண்டு ஸ்டாக் இருக்குது, அது கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்து பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டு ஆட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு என்ன பண்ணணும், ஸ்டாக் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது. HDFC நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா. HDFC பேங்க் வந்து நல்லா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது, ஆட் பண்ணிட்டேன். அதேமாதிரி என்ன இருக்குது, IT செக்டார் இருக்குது, இன்ஃபோசிஸ், அதேமாதிரி இன்ஃபோசிஸ் இருக்குது, ஓகேங்களா. இன்னும் நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் இது இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI கொடுத்துக்கலாம். SBI பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. வேறு ஸ்டாக் கொடுக்குறேன். ரிலையன்ஸ் கொடுக்கலாம். ரிலையன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புல்லிஷ் ட்ரெண்ட், ஓகேங்களா. ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட் வந்து MS Nifty கொடுத்துருக்குறேன். இந்த வாட்ச் லிஸ்ட் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், ஒரு வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதும் பார்த்துட்டோம், அந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எப்படி ஸ்டாக் ஆட் பண்ணுறதும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எப்படி வந்து நான் மூவ் பண்ணுறது. அதாவது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, ஹிண்டால்கோ இருக்குது, சேல் இருக்குது. இது வந்து நான் மூவ் பண்ணணும். எனக்கு வந்து என்னென்னா, இப்போ அந்த சேலுங்கிறது மேலே வரணும் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணுறது, இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் மூவ் ஆகாது, ஓகே. அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா, நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்களா, அதாவது டாப்பில் பாருங்கள், டாப்பில்
லெஃப்ட் சைடு பாருங்கள் பென்சில் மார்க் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் செயல் இருக்கா, செயல் அதே அந்த செயலுக்கு பக்கத்தில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கள் ஈக்குவல் சிம்பிள் இருக்கா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தினா மேலே போகும். மேலே எங்கே இழுத்தாக்க உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேலே வேணால் வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இந்த ஸ்டாக் வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட் வந்து எடுக்கணும், டிலைட் பண்ணோன்னா மல்டிப்ளை சிம்பிள், இந்த ரெட் கலர் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு, வாட்ச் லிஸ்ட்டு டிலீட் ஆகிடுச்சு. இந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும், சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணுனாக்கா, இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னுடைய சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இப்படி பார்க்குறது. இப்போ நிஃப்டி கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி நான் நிஃப்டி சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அதேமாதிரி பாருங்கள் டாடா ஸ்டீல் கிளிக் பண்ணுறேன், டாடா ஸ்டீலோடைய சார்ட் வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா அது மேலே ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகிடும், டிஃபால்ட்டாக சார்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நிஃப்டி கிளிக் பண்ணுறேன், நிஃப்டியோட சார்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இது அந்த சார்ட் வந்துடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டைம் மாற்றணும், டைம் ஃப்ரேம் மாற்றணும். அதாவது 5 மினிட்ஸ் மாற்றணும், 50 மினிட்ஸ் மாற்றணும், 1 டே, 1 மந்த்து, 1 வீக், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் கீழே பாருங்கள் பாட்டமில் பாருங்கள் நிஃப்டி நேம் இருக்கும், அதுக்கு நேராக பாருங்கள் 30 மினிட்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு அது வந்து செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு, டேஸு எல்லாமே வரும். நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம இன்டர்டே பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸு இல்லை 50 மினிட்ஸ் ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணால் பாருங்கள் 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு சார்ட்டு, இது கீழே கொண்டு வரணும் ஒன்றும் இல்லை, அப்படி கிளிக் பண்ணி இழுங்க, ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இழுத்திங்கன்னா இங்கே வேணால் நம்ம வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, அது மேலே ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பார் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை பாருங்கள், இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைஸ் மேலே அதாவது 18,250 12,400 இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். மேலே இழுத்திங்கன்னா பெருசாகும், அப்படி கீழே வந்தீங்கன்னா சின்னதாகும். பெருசாகிடுச்சு. இப்போ வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணி கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இதை வந்து இன்னும் வந்து நம்ம சின்னது பண்ணால் ஒன்றும் இல்லை பாருங்கள், கை வந்து 2 கை வச்சுக்கிட்டு இழுத்தினா போதும். இழுத்திங்கன்னா சின்னதாகும், ட்ராக் பண்ணிக்கலாம். இப்படி கை விரிச்சிங்கன்னா பெருசாகும், சின்னதாகும். ஓகேங்களா, அது 2 விரல வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இப்படி இழுத்துன்னா பெருசாக சின்னதாகும். ட்ராக் பண்ணால் மூவ் ஆகும், பெருசு பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பெருசாகும்னா ஸ்க்ரீனில் வந்து இப்படி இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சார்ட்டு, இப்போ 1 டே சார்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்குது. ஓகே, சார்ட் வந்து நான் என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு என்ன பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுனா பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து ஆர்எஸ்சி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, பாருங்கள் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வரும் இண்டிகேட்டர்ஸ், போங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்ச்சில் போய்ட்டு என்ன வேணும், எனக்கு வந்து எம்ஏசிடி வேணும்னா எம்ஏசிடி டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜன், டைவர்ஜன், எம்ஏசிடி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும், உங்களுக்கு எது வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க, அவங்களே வந்து ஓனாக வந்து செட்டிங்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம மூவிங் ஆவரேஜ் கொடுத்துக்கிறோம். கிளிக் பண்ணிட்டா பாருங்கள் ஆட் ஆகிடுச்சு. மல்டிபிள் சிம்பிள் பேக் வந்தீங்கன்னா பாருங்கள். ஏன் வந்து இப்போ ஸ்க்ரீனில் இந்த மிஷின் இது வந்து ஃப்ரீ இது, அதனால் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன் தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸு நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அதனால அது மாதிரி வருது. அப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸில் போய் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ வெர்ஷனில் வந்து 3 தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா வந்து பெய்டு வெர்ஷன் தான் போகணும், ப்ரோ வெர்ஷன் தான் போகணும். இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ்னா மூவிங் ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வேணும்னா சூப்பர் ட்ரெண்டு டைப் பண்ணால் சூப்பர் ட்ரெண்ட் வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு பராலிக் வேணும், பராபோலிக் வேணாலும் கொடுத்துக்கலாம். பராபோலிக் எஸ்ஆர் வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிவோட் பாயிண்ட் வேணும்னா பிவோட் பாயிண்ட் கொடுத்தா பிவோட் பாயிண்ட் வந்துடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ட்ராயிங்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அலர்ட்ஸ் பண்ண கொடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து எனக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் எனக்கு வந்து இது வரணும், அலர்ட்ஸ் வரணும், மெசேஜ் வரணும், ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து ஒரு சவுண்டு வரணும், பெல் எடுக்குன்னு கொடுக்குறாரு. பட் அந்த மாதிரி அலர்ட்ஸ் கொடுக்குறேன். அலர்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பாருங்கள், ஒரே நிமிஷம் பாருங்கள், இதில்
சென்டர் லைன் வந்துருக்கா, லைன் வந்துருக்கு. இந்த லைனில் நம்ம மூவ் பண்ணலாம். அதாவது கிராசிங் அப், அதாவது மேலே போனால் வரணுமா, டவுன் வந்து வரணுமா, இல்லை கிரேட்டர் தானா லெஸ் தானா, இப்படி நமக்கு வந்துன்னா கிராசிங் அப்பு கொடுக்குறேன். இது மேலே கிராசிங் அப்பு வேல்யூ வந்து எனக்கு நிஃப்டி வந்து 12,450 மேலே போச்சுன்னா எனக்கு வந்து என்ன வரணும், அலர்ட் மெசேஜ் வரணும். இது ஒன்லி ஒன்ஸ் வரணுமா, இல்லை எவ்ரி டைம் வரணுமா அப்படி கொடுத்துக்கலாம். டேட்டு கொடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ வந்து ஒன்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். டேட்டு அன்றைக்கி வந்து 14ஆம் தேதி செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னு வச்சு அலர்ட் மெசேஜ் நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்குன்னா நிஃப்டி வந்து 18,450 மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், அலர்ட் மெசேஜ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்தீங்களா, இதுதான் வந்து நிஃப்டியோடைய அலர்ட் மெசேஜ் கொண்ட அடையாளம். பாருங்கள், டாட்டாக இருக்குல்ல, லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் நிஃப்டிக்கு பண்ணிக்கலாம், பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்கு எது வேணால் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வரணும், பில் அடிக்கணும், அலர்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸ்டாக்குக்கு, ஃபியூச்சர்ஸ்க்கு, ஆப்ஷன்ஸுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ட்ராயிங் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரெண்ட் லைன் போடுறது, ட்ரெண்ட் லைனு, ஏரோ, ஹரிசாண்டல் லைன் ப்ளேஸ் பண்ணால் பாருங்கள், ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், லைன் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் பாக்ஸ் கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா மேலே கீழே மூவ் ஆகும், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ட்ரெண்ட் லைன் பண்ணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரெண்ட் லைனில் கிளிக் பண்ணிங்கனாலும் ட்ரெண்ட் லைன் வரும். ட்ரெண்ட் லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் லைன் போடலாம். டைம் வந்து மாற்றிக்கலாம், 1 hour டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாலும் என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். அது வந்து ட்ரெண்ட் லைன் போடலாம், இப்படி வேணாலும் போடலாம். இதை போட்டு அப்படி இழுக்கலாம். ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போகிறத யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் போடலாம். இல்லைங்களா, அதுமாதிரி ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேரலல் சேனல் இருக்குது, ஃபிபனாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் இருக்குது, பிட்ச் ஃபோர்க் இருக்குது, ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ட்ரேடிங் பண்ணுவோம்ல, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே அதில் வரும். ப்ரஷ் இருக்குது, ஓகேங்களா, எல்லா ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா இதனுடைய இந்த ட்ராயிங்கெலாம் நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ட்ராயிங் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த டாட்டு கிளிக் பண்ணுங்கள், 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ட்ராயிங்ஸில் போகிறேன். இப்போ ரிமூவ் சார்ட், ரிமூவ் கொடுத்தனா ரிமூவ் ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ராயிங்ஸ் போயிடும். பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராயிங்ஸ் போயிடுச்சுங்களா, எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம் மாத்திரம் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மேலே ப்ரைஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸும் வந்துடும். இப்போ நம்ம நியூஸ் பார்க்கணும்னா நியூஸ் பார்த்துக்கலாம். நியூஸ் வேணால் பாருங்கள், நியூஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூஸ் பார்த்துக்கலாம். நியூஸ் இருக்குல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டாக்கு, கரன்சி எல்லாமே இருக்குது. எல்லா நியூஸும் பார்த்துக்கலாம். ஆல் கொடுத்தீங்கன்னா ஆல் நியூஸ் வந்துடும். வாட்ச் லிஸ்ட் போனால் வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணால் வந்துடும், வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் இது வந்து உங்களுக்கு டார்க் மோடு வேணால் மாற்றிக்கலாம். வேறு மெனுவில் போகிறேன், மெனுவில் போயிட்டு வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். மெனுவில் போயிட்டீங்கன்னா பாருங்கள், மெனுவில் வந்து இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், வாட்ச் லிஸ்ட் தர்றேன், மெனுவை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டார்க் தீம் இருக்குல்ல, டார்க் தீம் வந்து ஆன் பண்ணிங்கன்னா டார்க் தீம் வந்துடும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் வந்து டார்க் ஆகிடுச்சு. டார்க் தீம் சார்ட் எல்லாமே வந்து டார்க் மோடு மாறிடுது. இல்லை எனக்கு வந்து டார்க் மோடு வேண்டாம்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டார்க் மோடு போயிடும். ஓகே, ஆன் பண்ணுங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஆன்லேயே இருக்கணும். நான் வந்து இந்த சார்ட்டை பார்க்கும்போது என்னுடைய மொபைல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, வந்து நீங்கள் ஸ்க்ரீனுடைய டைம் வந்து செட் பண்ணி விடுவீங்க. அதாவது 30 செகண்டில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடும், மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. என்னுடைய ட்ரேடிங் சார்ட் ஓப்பனாக இருக்கும்போது என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் எப்பயுமே ஆன்லேயே இருக்குன்னா அது என்ன பண்ணுறது, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போட்டு கீப் ஸ்க்ரீன் ஆன் அப்படிங்கிறது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாது, எப்பயுமே ஆன்லேயே தான் இருக்கும்.
ட்ரேடிங் ஓப்பனர் வரைக்கும் ஆன்லைன் தான் இருக்குது. ஓகேங்களா, அது மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஹாப்பி ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.